இன்றைய உலகில் மனித இனம் HIV AIDS என்ற ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிகமாக HIV AIDSக்கு பாதிப்புக்குள்ளான 6 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. இதுவரை HIV AIDS நோயினால் 2 கோடி மக்களுக்கும் மேலாக உயிரிழந்துள்ளனர். முதல்ல பால்வினை நோய் சம்பந்தமா பார்க்கலாம். இந்த பால்வினை நோய்கள் ஏற்பட பலவிதமான கிருமிகள் காரணமா இருக்கு. பால்வினை நோய் உள்ளவங்கள்ட்ட மற்றவர்கள் பாதுகாப்பற்ற முறையில உடலுறவு கொள்ளும் பொழுது இந்த நோய் ஏற்படுது. பால்வினை நோயின் அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பிறப்புறுப்புல புண்ணு இருக்கும், சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் இருக்கும், அதிகமாக வெள்ளைப்படும், அடிவயிற்றில் வலி ஏற்படும். ஆண்களுக்கும் இதுக்கான அறிகுறிகள் தென்படும். பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பில் புண்ணு இருக்கும், சிறுநீர் கழிக்கும் பொழுது பெண்களுக்கு ஏற்படுற மாதிரி இவங்களுக்கும் எரிச்சல் ஏற்படும், இடுப்பு அறையில் நெறி கட்டும், வெள்ளை கசிவு ஏற்படும். பால்வினை நோயை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டவர் தன்னோட உடலுறவு துணையுடன் தகுந்த மருத்துவர்கிட்ட சென்று முழுமையா சிகிச்சை எடுத்துக் கொள்வதன் மூலமே இந்த நோயை முழுமையா குணப்படுத்த முடியும். பால்வினை நோய்க்கு நாம முழுமையா சிகிச்சை எடுத்துக்கலனா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பத்தி இப்ப பாப்போம். மலட்டுத்தன்மை ஏற்படும், புற்றுநோய், கருச்சிதைவு மற்றும் பார்வை இழப்பு ஏற்படும். இது மட்டும் இல்லாம HIV AIDS வருவதற்கும் பரவுவதற்குமான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். இதுவரைக்கும் நாம பால்வினை நோய் சம்பந்தமா பார்த்தோம். இப்ப HIVனா என்னன்னு பார்ப்போம். HIV என்பது மனித உடலில நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. HIVன் விரிவாக்கம்னு பாத்தீங்கன்னா, H என்பது ஹியூமன், I என்பது இம்யூனோ டெபிஷியன்சி, V என்பது வைரஸ் கிருமி. அதாவது மனித உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. HIVயோட விரிவாக்கத்தை பார்த்துட்டோம். இப்ப எய்ட்ஸோட விரிவாக்கத்தை பத்தி பார்க்க போறோம். A அக்யூட், தானாக தேடி பெற்றது. I இம்யூன், உடலின் பாதுகாப்பு சக்தியை பாதிக்கிறது. D டெபிஷியன்சி, நோய் எதிர்ப்பு சக்தியை முழுவதுமா அழித்து விடுவதால உடலை நோயிட்டிருந்து பாதுகாக்க முடியல. F சிண்ட்ரோம், பல்வேறு நோய்களின் தொகுப்பு. மனிதனுடைய ரத்தத்துல நோய் கிருமியை எதிர்க்கும் போர் வீரர்கள் தான் வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் உடம்புக்குள்ள எந்த வகையான கிருமிகள் நுழைஞ்சாலும் அவற்றை எதிர்த்து அழித்துவிடும். ஆனால் HIV கிருமிகள் உடலுக்குள் நுழைவதை மட்டும் வெள்ளை அணுக்களால கண்டுபிடிக்க முடியாது. அதிகமாக HIV கிருமிகள் வெள்ளை அணுக்களை கொன்று நோய் எதிர்ப்பு சக்தியை குறை